இப்போ இருக்கிற அரசியல் சூழல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிறுபான்மையினுடைய ஓட், அதாவது அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து யாருக்கு கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு, எந்த கட்சிக்கு வரும். ஏன்னா பல பேர் வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இருந்தாலும் அவங்களுடைய ஓட்டிங் சிஸ்டம் மூலயமாவும் அவங்க ஓட் பண்றதுடைய எண்ணிக்கை மூலமா தான் அவங்க வின்னா இல்லையா அப்படிங்கறதே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்பிக்கிட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி இருக்கும்போது சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓவரால் ஒரு 12% அளவுக்கு வந்துட்டு இருக்கு கெப்பாசிட்டி ஆஃப் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது இருக்கும்போது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு கட்சியும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் மித்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. சோ டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இல்ல நம்ம டிவிகே விஜய் ஆகட்டும், எல்லாரும் எல்லா மதத்துக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க. ஒரே மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறது பல பேருடைய கருத்தாவும் இருக்கு, இருக்குங்கிறதும் பல பேருடைய கருத்தாவும் இருக்கு. சோ நம்மளுக்கு அந்த விவாதம்லாம் தேவையில்லை. நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே விஜய் அவர்கள் மேல வந்துட்டு முஸ்லிம்ஸ் ஒரு பெரிய குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க. லைக் இஃப்தார், அதாவது சென்னையில வந்துட்டு ராயப்பேட்டை நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இஃப்தார் நோம்பு ஒண்ணு திறந்து வச்சாரு. ஒரு பெரிய விழாவாவே ஏற்படுத்தி அங்க சாப்பாடு பண்ணதெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கி அப்பா நம்மளுக்கே ஒரு பயங்கர டெம்ட் ஆக்கி விட்டாங்கல்ல. சோ இந்த மாதிரி இருந்த அந்த ஈவெண்ட் வந்து சூப்பரா பண்றாங்கப்பா அப்படின்னு பார்த்து நம்ம நினைச்சோம். ஆனா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிற ஒரு குற்றச்சாட்டுல குடிகாரர்களும் சூதாட்டக்காரர்களும் அதிகம் பேரை வந்துட்டு உள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு விஜய். சோ நம்மள வந்து ஒரு மாதிரி கம்மியா பண்ற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. சோ அவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய பாவம். அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வைக்கிறீங்க, நம்ம மதத்தை சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட யாரும் அவரை அழைக்க கூடாது அப்படிங்கறத வந்துட்டு பாத்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் வந்துட்டு தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையே விட்டுட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இது வந்து டிவிகேக்கு ஒரு பெரிய 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 இடி வெடின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பேரை கூப்பிட்டு நிறைய செலவு பண்ணி அவர் பாசத்துல பண்ணாரா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாம செலவெல்லாம் வந்து யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனா இருக்கும்போது ஒரு கன்சிடர் பண்ணுவோம்ல, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாருங்கிறது தெரியும். ஸோ இவ்வளவு பண்ணியிருந்தும் வந்து ஏதோ சில தவறுகளால ஏதோ சில விஷயங்களால அப்போல இருந்து அவருக்கு இந்த பண்ண ஒரு முதல் இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராபேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தப்பு நீங்க பண்ணது, எங்களுக்கு சக மரியாதை கொடுக்கல, எங்களை நாய் மாதிரி வெளியே நிக்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இவருக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவரை வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சு. ஆனா அகில இந்திய தலைவர் அவரு சைட்ல இருந்தெல்லாம் ஒரு அறிக்கை வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாரும் அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும், எந்த மத விழாவுக்கும் அவரை கூப்பிடவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சோ இது வந்து உண்மையாவே அவருக்கு வந்து ஃபீலிங் ஃபேக்ட் தான். சோ இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாருங்கிறத பார்த்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு இனத்தினுடைய மக்கள் மொத்த பேரும் அகேன்ஸ்ட் பண்றாங்கன்னும் போது, அதுவும் எலெக்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுங்கும் போது விஜய் அவர்கள் எப்படி தாக்கு பிடிப்பாரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.